வாக்கு கேட்டு மக்களுக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு விஜய் மக்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நேர்மையின் நெருப்புக்கோளம் மக்களின் நெஞ்சில் நீக்கமர குடியிருப்பது தாவேகா என்று விஜய் எழுதியிருக்கிறார். வாக்கு கேட்டு தாவேக தலைவர் விஜய் மக்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் நெருக்கடிகளை அளித்தது திமுகவும் பாஜகவும் என்பதை மக்கள் அறிவர் என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தாவேக தலைவர் விஜய் என்ன கடிதம் எழுதியிருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம். அவர் குறிப்பாக என் நெஞ்சில் கூடியிருக்கும் என் சொந்தங்களாகிய தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என தெரிவித்ததோடு, ஆசையோடும் அன்போடும் எனக்காக எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தந்த உங்கள் மனம் விஜய் மனமிட்டு பேசவே கடிதம் எழுதியிருக்கிறேன் எனவும், எனக்கு எல்லாவும் தந்த என் சொந்தங்களான தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றிகடன் செலுத்தவே அரசியலுக்கு வந்த நாள் முதல் சொல்லென நெருக்கடிகளையும் நிர்பந்தங்களையும் சொல்லவில வேதனைகளையும் இதுவரை நமக்கு விளைவித்த வந்தவர்கள் வேறு யார்? நமது அரசியல் எதிரியான மக்கள் விரோத தீய சக்தி திமுகவும், கொள்கை எதிரியான மற்றும் பலருடன் களம் காணும் பிளவுவாத சக்தியான பாஜகவும் என்று நம் மக்களை அறிவர். மக்களுக்காக அவரது நலன்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்த இந்த விஜய் பாசிச மனநிலை கொண்ட ஜன விரோத கட்சிகளின் அழுத்தங்களுக்கா அடிபணிவான். திசை திருப்பல் முதலீட்டு கழகங்களின் குறிப்பாக நெருக்கடிகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் குனிந்து கூளை கும்பிட போடுவான். ஆதாயங்களை காட்டி உங்கள் மகனை அடக்கிவிடவும் முடியாது. அதிகாரங்களை ஏவி உங்கள் சகோதரனை மிரட்டி விட இயலாது என தெரிவித்திருக்கிறார். மேலும் இறைவன் அருளால் இயற்கையின் துணையுடன் மாபெரும் பெண்கள் சக்தி, மாபெரும் இளைஞர் சக்தி, மாபெரும் மக்கள் சக்தியுடன் ஒழுங்கும் உள்ள நமது தோழர்களின் பேராதருடன் முதன்மை அரசியல் சக்தியாக களத்திற்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக மக்கள் நலன் சார்ந்த நோக்கத்தையும் அதன் தாக்கத்தையும் எந்த கொம்பராலும் அசைக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார் என்பதையும் வரும் தேர்தலில் நம் மக்களே அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி உணர்த்துவர். நம்மை எள்ளி நகையாடிய கூட்டம் மட்டுமன்றி இந்த நாடே அறியும் என குறிப்பாக அளக்க முடியாத ஆழ்கடல் விளக்க முடியாத விரிவானம் தாவேகா என்று நேர்மையின் நெருப்பு கோலம் மக்களின் நெஞ்சில் நீக்கமர குடியிருப்பது தாவேகா என்று சமூக நீதி காவலரன் ஜனநாயக பேரன் தாவேகா என்றும் இப்படிப்பட்ட தாவேகாவை ஊழல் விச சக்திகளாக வீழ்த்த முடியும், பாசி சக்திகளா பகையெல்லாம் முடியுமா? மக்கள் மீண்டும் சொல்கிறேன், இத்தனை நெருக்கடிகளையும் இத்தனை நிர்பந்தங்களையும் இத்தனை வேதனைகளையும் உங்கள் விஜய் தாங்கிக் கொண்டு நிற்க ஒரே காரணம் தான் உண்டு. அது உங்களுடைய உயர்தனி உள்ளன்பு மட்டுமே தான். எந்த அரசியல் கட்சி முன்புலமோ பின்புலமோ இன்றி அரசியலுக்கு வந்த என்னை நீ வாப்பா, நீ வா தம்பி, நீ வா அண்ணா, நீ வா நண்பா, நீ வா தோழா, நாங்க பாத்துக்கிறோம் என்ற உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் மட்டுமே என்னை இயக்கும் மாபெரும் உந்து சக்தி என்பதை தெரிவித்து வருகிறேன். மேலும் இப்போதும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன், உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் எந்த அதிகார சக்தியாலும் எந்த அராஜக சக்தியாலும் எந்த தீய சக்தியாலும் எந்த பாசிய சக்தியாலும் நம் மற்றும் பல சக்தியாலும் பிரிக்கவே இயலாது. அப்படி பிரிக்க நினைக்கும் அனைத்து சக்திகளையும் மக்கள் குறிப்பாக அக்குவேர் ஆணிவராக தனித்தனியாக பிரித்து தீ வீசிய எரிய போகும் காலம் உறுதியாகிவிட்டது. பணத்தை மட்டுமே நம்பி சட்டம் குறிப்பாக சுயலாபங்களுக்காக அரசியல் காலமானம் எதிர்வரும் நம் தலைமுறையின் கனவுகளை அழகு வைக்க துடிக்கும் அடிமை அரசியல் சூதாடிகளின் வேறு எந்த சின்னத்திற்கும் நீங்கள் வாக்களித்தாலும் பிளவுவாத சக்திகளான மறைமுக அல்லது நேரடி ஆதரவாக மட்டுமே மாறும் என தெரிவித்திருக்கிறார். ஆகவே அடைமழையாய் இந்த அரசியல் சூதாடிகளின் ஊழல் லஞ்ச கொள்கை மழை பொழிந்தாலும் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நீங்கள் அனைவரும் திருவிழா கோலம் பூண்டு விசில் புரட்சிக்கு தயாராகி குடும்பமாக சென்று வாக்களிக்க வேண்டிய எவ்வித மறுசிந்தனைக்கும் இடம் தராத ஒற்றை தேர்வாக விசில் சின்னம் மட்டுமே இருக்க வேண்டும் என உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், வெற்றி நிச்சயம் என ஒரு முழுநீள ஒரு அறிக்கை, ஒரு கடிதத்தை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க என்றால், தொடர்ந்து திமுகவும் மற்றும் பாஜக விமர்சனம் செய்து குறிப்பாக பிளவாத அரசியலுக்கு உட்படுத்தாமல் என்னை நிச்சயம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த கடிதத்தை எக்ஸல பதிவு செய்திருக்கிறார் ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.